டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் நிறைவேறுகிறது. இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான சின்ன தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஜிடிஆர்பிக்கான நியூ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ற கேள்வி தான் எல்லாருமே எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதற்கான கேள்விக்கு நமக்கு நெக்ஸ்ட் மந்தில் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ இந்த முறை நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா கடந்த முறை உங்களுக்கு ஓரளவுக்கு போஸ்டிங் ஹை ரேஞ்சில் தான் கொடுத்துருந்தாங்க. அது 2 முறை வேக்கன்சி இன்க்ரீஸும் பண்ணியிருந்தாங்க. சேம் அதே போல் தான் இப்போ கரண்ட்டில் இதுக்கு முன்னாடி ஆனுவல் பிளானரில் ஒரு 200 காலி பணியிடங்கள் அப்படின்றத அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் அந்த 200 அப்படின்றது 260 அப்படின்றத ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க. அது நமக்கே தெரிஞ்சது தான். ஸோ கண்டிப்பாக 2000 3000 காலி பணியிடங்கள் வரைக்கும் ஃபில்லப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் தான். ஸோ மெயினாக நீங்கள் எடுத்துக்கக்கூடியது உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர்லேருந்து 140 மதிப்பெண்கள் 110 மதிப்பெண்கள் அப்படின்றது அதில் கேட்க போகிறாங்க. மீதி ஒரு 40 மதிப்பெண்கள் அப்படின்றது ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து வரப்போகுது. ஸோ அதனால் முழுக்க உங்களுடைய சப்ஜெக்ட், அதாவது மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்ட் பேப்பரை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே தேர்வில் எளிமையாக உள்ளே போகலாம். ஸோ அதிலிருந்து மட்டும்தான் உங்களுக்கு மார்க் அப்படின்றது முழுக்க வரும். ஸோ அதே போல் ஒரு சிலர் நண்பர்கள் எக்ஸாம் பேட்டர்னில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்னில் இது வரைக்கும் சேஞ்சஸ் அப்படின்றத அவங்க இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. அப்படி மேபி இருந்துச்சு அப்படின்னா அதை முன்னாடியே இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அதுதான் நார்மலாக நம்ம எப்போவும் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா எதுவுமே வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இதில் இருக்கிற சேம் இந்த எக்ஸாம் பேட்டர்ன்லேயும் நம்ம படித்தாலே தேர்வுக்கு முழுக்க தயாராகலாம் அப்படின்ற தகவல்களையும் தெரிஞ்சுக்க. அதே போல் இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.